ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். அனுதினமும் ஆண்டவரே, உடைய வேதத்தை ஆராய்ந்து அதில் உள்ள மறைபொருளை தெரிந்து கொண்டு அநேகருக்கு நாங்கள் சாட்சியாயும் எங்களுக்கு முதல் சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க இந்த வேத ஆராய்ச்சி உண்மை உள்ளது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேகரை ஆதரிக்கும், அரவணைக்கும், பாதுகாக்கும். உடைய சீஷர்கள் செய்தது போல சாட்சியாக மரித்தவர்களைப் போல அவர்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க அநேகர் கற்றுக் கொடுக்க உதவி செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கான வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். குடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்துல நமக்கு ஒரு சாட்சியானவரை குறித்து நாம் அயல்நாட்டு சாட்சியாரை பார்ப்போம். ஆண்ட்ரூ முரே என்ற வார்த்தை, அவர் வாழ்க்கையை 18, 28, 19, 17 வரை அவருடைய வாழ்க்கை குறித்தும் அவர் பிறந்த வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. இவர் ஒரு தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். அவருடைய உண்மையான சாட்சி என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நிறைய சாட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அநேக மக்கள் நிறைவேற்றி இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்று. ஆனால் இவருடைய வாழ்க்கையில இவர் சொல்லி இருக்கிற வார்த்தை சிலவற்றை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அது எழுப்புதலின் காலம். உலகமெங்கும் சுவிசேஷம் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக மக்கள் கிறிஸ்துவ ராஜ்யத்தில் இணைகிறார்கள் என்றும், சுவிசேஷத்தை அறிவித்தால் மட்டும் போதாது. இவருடைய வார்த்தை, அந்த சுவிசேஷம் மக்களின் வாழ்வில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். இப்போ சில நேரங்கள்ல நாம் இதை என்ன நினைப்போம், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது போல அப்படின்னு சொல்லி வெறும் வாயளவும் பிரசங்கமும் மக்களை மாற்ற முடியாது. சுவிசேஷம் செயலிலும் காண்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆண்ட்ரூ முரேனுடைய வரலாறு. இவர் இந்த ஆண்ட்ரூ முரே தென்னாப்பிரிக்கா போதகர் மாத்திரமல்ல, ஒரு சிறந்த எழுத்தாளர். உலக பிரகாரமான எழுத்தாளர் அல்ல, கிறிஸ்துவை அறிவிக்கிற, தெரிவிக்கிற, மறைபொருளை வெளிப்படுத்துகிற, அதை எழுதி ஆசிரியராக பெயர் பெற்றவர். இவர் இந்த சுவிசேஷத்தை சொல்றாரு. உலக பிரகாரமா நம்ம சொல்லிட்டு மேலோட்டமா போயிடுறோம். அதை திடப்படுத்துவது எப்படி? அதுதான் திடப்படுத்தி அதுக்குள்ள நாம செயல்படும் பொழுது கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்பதற்காக இந்த வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம். இப்ப அவைகளெல்லாம் எப்படி நாம் திடப்படுத்தணும், எப்படி அதை கனி கொடுக்க முடியும்? அப்படியானா அவர் சொல்றாரு, நமக்கு அதை சரி பண்ணணும்னா மிக முக்கியமானது ஜெபம் வேண்டும். பிற்பாடு பரிசுத்த ஆவி மற்றும் பரிசுத்தத்தின் தேவை பற்றி அவரது போதனைகளும் புத்தகங்களும் அவரது காலத்திலும்
அதை தொடர்ந்து வந்த தலைமுறைகளும் திருச்சபையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போ இவருடைய முக்கியமான வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை, அதை நாம் திடப்படுத்த வேண்டும் என்பதுதான் இவருடைய போதனையாக சபைகளிலே மக்களிடத்துல தொடர்ந்து திருச்சபைகளிலே வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டு முறை மே மாதம் 9, 1822 கேப் காலனியில், இப்போது தென்னாப்பிரிக்கா என்று சொல்லப்படுகிற கிரேப் ரைனட்டில் ஸ்காட்லாந்தில் இருந்து அப்பகுதிக்கு இவர் தெய்வீக வார்த்தையை அறிவிக்கிறவராக ஒரு மிஷனரி பெற்றோருக்கு பிறந்தார். இவர் சிறு வயதிலிருந்தே ஊழியத்தையும் நற்செய்தியையும் பரப்புவதற்கான தேவையையும் உணர்ந்தார். ஸ்காட்டிஷ் உயிரான அவரது தந்தை மிஷன்களில் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தார். இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு கூட நம்முடைய சபைகளில் கூட மனப்பாட வசனம், சண்டே ஸ்கூலு, ஆண்டவரை பற்றி சிறு சிறு தொகுப்பு கதைகள் இவைகளெல்லாம் சொல்லி நாம் ஊக்குவிக்கக்கூடியவர்களாய் தேவன் யார் என்பது அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவ செய்திகளை எந்த முறையில பரப்ப வேண்டும் என்று அறிவிக்கிறோம் கல்வாரி திருச்சபையில கூட. அதே போலதான் இவரோட அந்த காலத்துல விட இவர் சொல்றாரு, இதையெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே மனப்பாட வசனம் செய்யறது, தேவ வார்த்தைகளை கேட்பது, அதை புரிந்து கொள்வது, இப்படியெல்லாம் அவர் நடந்திருக்கிறார் என்பதை நமக்கு இந்த நற்செய்தி மூலமா நாம் உணர்றோம். இப்போ இந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவ வசனங்களில எப்படி இதை நாம் மக்கள் மத்தியில ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி அவர்கள் இதை உணர்ந்து கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாற வேண்டும், அதுக்காகவே அவர் ஆராய்ந்து தன்னை அர்ப்பணித்து விட்டார் என்று தெளிவாக இந்த ஆண்டு முறையின் வாழ்க்கையை தெரிவிக்கிறார். ஆனா இவருடைய பங்கு என்னன்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன பரிசுத்தாவி மற்றும் பரிசுத்தமாக்குதலின் முக்கியத்துவம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் ஆவியின் மூலம் மறுரூபமாக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினார் அப்படின்னு. இவர் மிக முக்கியமாக இது பரிசுத்தம் இல்லாமல், சில நேரங்களில் நாம் சொல்றோம் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருந்து அவரை தொழுது கொண்டால் அவருடைய ஆசீர்வாதங்களை பிரமாணங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பரிசுத்தம் மற்றும் பரிசுத்தமாக்குதலின் முக்கியத்துவம் என்ன? தனிப்பட்டவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டும், அதனால நாம் மறுரூபமாக்கப்படவும் என்பது இவருடைய உறுதியான அந்த அவசியத்தை வலியுறுத்தி சொல்றார். இது ஒன்று. முதல்ல அவர் பரிசுத்த ஆவியின் வரங்களில நாம் மிக முக்கியத்தை கொடுக்க வேண்டும் சபைகளில் அப்படின்னு சொல்லிட்டு, இரண்டாவதாக ஜெபத்தை பற்றி வாழ்க்கை, ஜெப போதனை. இப்போ ஜெபத்தை பற்றி அவர் என்ன சொல்றார், முறையின் போதனை என்னன்னா, தேவனுடைய ஆழமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தும். அப்போ ஜெபம் இல்லாமல் தேவனுக்கும் நமக்கும் உறவு இருக்காது. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனோடு நாம் உறவாட முடியும். அப்ப அவருடைய குணாதிசயங்கள் என்னவென்று நாம் தெரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஆழமான நெருக்கத்தை, அந்த உறவை ஏற்படுத்தும். அது யாருக்கு ஏற்படுத்தும்னா, விசுவாசிகள் தங்க சொந்த தேவைகளுக்காக மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகாலையில தேடுங்கன்னு சொல்ற, எப்பொழுதும் தேடுங்கள், நீங்கள் தேடும் பொழுது என்னை கண்டுபிடிப்பீங்க, கண்டுபிடித்தால் என்னில் இருக்கிற அத்தனை குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள வளரும் என்று ஊக்குவிக்கிறார்.
இதை மக்களுக்கு தெரிவிக்கிறாராம். அவரை பலப்படுத்துறார் ஜெபத்துல. அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவி இவர் எழுதுற இந்த முர்ரேயின் எந்த புத்தகத்தில் அதை குறித்து முக்கியமா எழுதுற மாதிரி விசுவாசியின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி ஒரு பங்காக எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்றாரு. அது இருக்கணும், அது இல்லாம நாம் பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்த ஆவியான ஒரு துணை கொண்டு நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியும் அப்படின்றத வெற்றிகரமான வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல் அவசியம் என்று இவர் எங்கு சென்றாலும் போதிக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் எங்கோ போனாலும் சரி, இந்த மக்களிடத்துல முதல் போதனையாக இதை போதிக்கிறார், இதை ஊக்குவிக்கிறார், இது அவசியம் என்று கூறுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பிற்பாடு சோதனைகள் மூலம் ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்றார். நமக்கு சோதனை வரும்போது அநேக தீர்க்கதரிசிகளை நாம் பார்த்திருக்கிறோம். சோதனை வந்தது நல்லது, அதனால் நான் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், உன் வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இங்க சொல்றாரு, துன்பம் சோதனைகளும் தேவன் மீதான நம்பிக்கையை வளர்க்கவும் அவரோடு நாம் உறவாடவும் இது நல்ல வாய்ப்புகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கற்பிக்கிறார். அப்போ சோதனை வரும்போது, துன்பம் வரும்பொழுது தேவன் மீதான நம்பிக்கையை விட்டுவிடாதபடி, விசுவாசத்தை விட்டுவிடாதபடி, அது என்னை ஊக்குவிக்கவும், அது எழுப்புதல் கொடுக்கவும், அநேகருக்கு பிரயோஜனமாக வாழ்வதற்கும் இது நல்லது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக அழுத்தமாக, திருத்தமாக தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முருகனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது இவர் எல்லாவற்றிலும் நாம் உண்மையும் உத்தமாய் நடக்க வேண்டும். இப்ப அவரிடத்தில் இருந்த ஒவ்வொன்றாக நமக்கு பரிசுத்த குறித்து சொன்னார், ஜெபத்தை குறித்து சொன்னார், விசுவாசத்தை குறித்து சொன்னார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார், நாம் சோதனைகள் வரும்போது எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும், எப்படி இருந்தால் நாம் இதை ஜெயிக்க முடியும், நாம் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். நம்பிக்கையை சிறிதளவு கூட தவற விடாமல் அதை வளர்க்க வேண்டும், அதை ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்ட்ரூ முர்ரேயினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தொடர்புடைய வார்த்தை, வசனம் தேவனுடையது என்னவென்று கேட்டால், அவர் சொல்றாரு, யோவான் 15:4-5 இந்த பகுதி கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்கும் அவரோடு கூட வாழ்வதற்கும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்து அவர் நினைத்தபடி கனி கொடுக்கிற வாழ்க்கையில சார்ந்திருப்பதற்கு இந்த வசனம் அவசியமாக உள்ளடக்கி இருக்கிறது என்று தெளிவாக்குகிறார். நாம் நினைக்கிறோம், நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லு. இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தையின்படி பிதாவானவர் தோட்டக்காரர், செடியானவர் இயேசு கிறிஸ்து, கொடியான விசுவாசிகள், இந்த மூன்றும் ஒன்றாக இணைய வேண்டும். இப்போ செடியானது எப்படி இருக்கிறதோ அப்படிதான் கொடி வளரும். இப்போ செடி சரியில்லை என்றா அது கூட சரி இருக்காது. அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், அவருடைய வாழ்க்கையில இப்பேற்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே இந்த ஆண்ட்ரூ முர்ரே சொல்லி இருக்கிறார். இப்படிதான் ஜெபம், இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் இப்படியெல்லாம் ஒரு எல்லாவற்றும் மேற்கொண்ட ஒரு ஆண்டவர் தான். ஆகினால ஒரு செடியானது நல்ல ஊட்டச்சத்தை சாப்பிட்டு நல்ல உண்டு அது அனுப்பும் பொழுது கொடியானது நன்றாக இருக்கும். அப்படி இது சப்படியா இருந்தா கொடியும் சப்படியா. இப்போ நாம் கொடியான வேலை என்ன? இயேசு கிறிஸ்து
செடியா இருக்கிறதுனால கொடியானது கனி கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் விசுவாசிகள். அதுக்காக தேவ வார்த்தைகளை சாட்சிகளாக நமக்கு அநேக மக்கள் தெரிந்து மரபொருளை எடுத்துக்கொண்டு நம் பகிர்ந்து நம் மத்தியில கொடுத்து கொண்டிருக்கார்கள். இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதனால்தான் கொடி விசுவாசி. அந்த விசுவாசி தேவ வார்த்தையை கேட்டு தேவ வார்த்தையின்படி நடந்து ஆண்டவரிடத்துல இருக்கும் பொழுது உண்மையாக அவன் கனி கொடுப்பான். அதற்காக நம்முடைய சீசர்களை குறித்து கூட நாம் நிறைய சாட்சிகளை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன சாட்சி என்றால், இந்த மிக முக்கியமாக சீசர்கள் கட்டளையை பெற்றுக் கொண்டாங்க. ஆண்டவர் மரித்த பிறகு அவர் கட்டளை கொடுக்கிறாரு, உலகம் முழுவதும் நீங்க சுற்றி சுவிசேஷத்தை அறிவிங்கள், நான் உங்களோடு கூட இருந்து கிரியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அனுப்புறார். அப்ப உண்மையாக அவங்க ஆண்டவரை பார்த்தாங்க, சாட்சியாக ஆண்டவர் மரித்தார் என்பதை தெரிஞ்சுக்கினாங்க, அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை தெரிஞ்சு கொண்டாங்க. பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டார். உலகத்தில் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்திற்காக அநேக காரியங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார்கள். குடும்பங்கள், உலக சொத்து, சுதந்திரம் எல்லாவற்றையும் விட்டு துறந்தார்கள், மரித்தார்கள் இரத்த வெள்ளமாக. இன்றைக்கு நம்முடைய நாட்டில கூட தோமா என்பவர் முதலாக வந்து சென்னையில அநேக சபைகளை ஏற்படுத்தி அநேக மக்களை விசுவாசத்துக்குள் கொண்டு வந்து உறுதிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தோடு சேர்த்துக்கொண்டார். அப்போ வாழ்க்கை விட்டது. ஆனா ஆண்டவருக்காக என்ன பாடுகள், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அதே போல இன்னைக்கும் கூட இவர் எழுதினது போலவே பவுலானவர் முதல்ல சவுலாக இருந்தார். அப்பொழுது அவருடைய வேற காரியங்கள், உலக காரியங்கள். அவர் பவுலாக மாறின பிற்பாடு அவர் தன்னையே சின்னாபின்னமாக்கி கொண்டார். அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவராக, வெற்றி சிறந்தவராக, தேவ வார்த்தைகளை பரப்புவதில் வல்லவராக பரப்பினார். எத்தனை கொடுமைகள், பரிசேயரால், சதிசேயரால், பல மக்களால், அவருக்கு வந்த ரோமர் கிரேக்கர் மக்களால் வந்த துயரங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார். பிற்பாடு அவர் 13 லெட்டர்ல அதிகமாக எழுதினார் தேவ வசனங்களை கொண்டு. இன்றைக்கு அதனுடைய சபைகளுக்கும் சபை மக்களுக்கும் நமக்கும் உகந்ததாக இருக்கிறது. அதே போலதான் நாம் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அததான் இந்த அவசியத்தை இவர் நமக்கு அறிவுறுத்துறார். பாருங்க, ஆண்டு முறையினுடைய வாழ்க்கை பாடம் கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல். முதல் கட்டம் அவர் சொல்ற வார்த்தை. முறையின் போதனைகள் கிறிஸ்துவில நாம் நிலைச்சிருக்கிறதுக்கு முக்கியத்தை அவர் வலியுறுத்திருக்கார். இப்ப சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் மிக முக்கியமானது. இதை வலியுறுத்தி நாம் கனி கொடுக்க வேண்டும். அதுதான் அவர் முதல்ல சொல்றாரு. வெறும் சுவிசேஷ வாயளவுல அறிவிச்சா போதாது. இந்த ஏட்டு சொரக்காய் கூட்டுக்கு கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை ஸ்டாண்ட் பண்ணணும், அதை திடப்படுத்தணும், அதை கனி கொடுக்க செய்யணும். வேற வழியே இல்லை. விசுவாசிகளானவர்கள் கனி கொடுக்காம இருக்கவே முடியாது, கனி கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் கொடியின் வேலை அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கொடியை பத்தி நிரூபிக்கிறார். கொடி, திராட்சை செடி எதுக்கும் பயன்படாது. மரம் கதவுகள் செய்யறதுக்கோ, ஜன்னல் செய்யறதுக்கோ, அது பண்றதுக்கோ, பெரிய பெரிய டேபிள் செய்யறதுக்கோ எல்லாம் உதவாது. அது தேவ திட்டங்களின்படி கனி கொடுக்கதான் அது சிறந்ததாக விளங்குகிறது என்று சொல்லி நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். அந்த முக்கியத்தை தான் இவர் வலியுறுத்துறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வாழ்க்கை வாழணும். நம்முடைய அந்த வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்துவனுடைய, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, சொந்த வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா என்று கேட்டு பரிசுத்தத்தை தேடி பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்பட அனுமதித்து கிறிஸ்துவை முழுமையாக பிரதிபலிக்க நம்மை மாற்றுகிறோமா? மிக முக்கியமான கருத்து தேவனுடைய வார்த்தை. இவரு தேவ வசனத்தை நம்முடைய சொந்த வாழ்க்கையை மாத்தி பிறருக்காக வாழ்கிற எத்தனையோ திட்டங்கள் கட்டளைகள் கொடுத்திருக்கு. தன்னை போல பிறனை நேசி, ஆண்டவரை முழு மனதோடு நீ நேசி,
அப்படின்னு சொல்லி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டு நாம் கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தை தேடி ஆவியானவர் நம்மில் வாழ்கிறாரா என்று முழுமையாக நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க கூடிய அளவுக்கு நம்முடைய சாட்சிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய திட்டங்கள். ஆகவேதான் இந்த ஜெபத்தின் வல்லமையை சொல்றார். ஆண்டு முர்ரேயின் வாழ்க்கையும் அவருடைய எழுத்துகளும் ஜெபத்தின் வல்லமை முக்கியத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. இப்ப இவர்களெல்லாம் வாசித்து நாம் பார்க்கும் பொழுது இவர் எங்கே பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், தென்னாப்பிரிக்காவில் எப்படி ஊழியம் பண்ணார், எப்படி சபைகளை நிலைநாட்டினார், எந்த வழிகளிலே சபைகள் கனி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். பிற்பாடு வட ஆப்பிரிக்கா இப்பேற்பட்ட இடங்களுக்கு சென்று அவர் அநேக சபைகளை நிலைநாட்ட அநேகருக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தின் வல்லமை முக்கியத்தையும் நமக்கு சரியாக நினைவூட்டுகிறார். ஜெபம் என்பது தேவனோடு நாம் இணைந்திருக்க, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஒன்றாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்கு அவருடைய பிள்ளைகளால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவருக்குள் வாழ வேண்டிய அத்தனை அவசியங்களையும் தெளிவாக திட்டமாக நமக்கு அறிவித்தார். இப்ப இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கூட இவர் ஆண்டவருக்கு பயந்தவர் என்றும் சிறு வயது முதல் இவர் வேதத்தை ஆராய்ந்தவரும் அதில் உள்ள கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக திட்டம் போட்டு அதன்படி நாம் ஜீவித்தால் நாம் தேவனோடு வாழ்வோம் என்ற அவருடைய வழிமுறையை நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறார். அவ்வளவு பெரிய இந்த ஆண்டு முறை. அது மாத்திரமல்ல, இவர் D.L. மூடி அவர்களோடு சேர்ந்தும் ஊழியம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப எப்பேற்பட்ட ஜெப வல்லமைகள், எப்பேற்பட்ட ஆவிக்கேற்ற வகையில, எப்பேற்பட்ட பரிசுத்தத்துல, எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தவர்களாய், எப்பேற்பட்ட விசுவாசத்தினுடைய நம்பிக்கை உடையவர்களாய் இருந்ததுனால தேவ மனிதர்களாக சேர்ந்து இவர்கள் அநேகருக்கு கற்றுக் கொடுத்தார். சோதனைகள், விசுவாசத்துடன் தழுவுதல், துன்பம் மற்றும் சோதனைகள் பற்றி முறையின் போதனைகள், கஷ்டங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கருத நம்மை சவால் விடுகின்றது. இவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் இருந்தார், எப்படி தன் அர்ப்பணித்தார், எப்படி தன் குடும்பமாக சேர்ந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அப்போ இவர் ஆண்டவரை பரப்புவதில், ஆண்டவரை தெரிவிப்பதில், ஆண்டவர் முழுமையாக வேதத்தை ஆராய்ந்து அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு என்ன நடந்தாலும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை நான் எல்லா மக்களுக்கும் அறிவிப்பேன் என்று சொல்லி திட்டவட்டமாக சவால் எடுத்துக்கொண்டார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானுடைய பங்கு முறையை போலவே பரிசுத்த ஆவியை முழுமையாக சார்ந்திருக்க நினைவூட்டுகிறார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நிலையில எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டோம்? நாம் முறையினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற அநேக காரியங்களை நாம் பார்த்த ஒவ்வொரு காரியங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஜெபம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவர் எப்படியெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்தார், நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று நினைத்தார், இதையெல்லாம் நாம் பாடமாக வைத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு நாம் திராட்சை செடியா இருக்கிற ஆண்டவருக்கு உள்ள கொடியாக வாழ்ந்தால் நாம் அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெறும் சுவிசேஷம் அல்ல, தேவ வார்த்தைகளை அறிவித்து சபைகளில கனி கொடுக்கிற மக்களாக மாற்றி, எப்படியாக சீசர்கள் எல்லாம் சென்று தேவ வார்த்தைகளை அறிவித்து மரித்து போனார்கள் ரத்த வெள்ளமாக. இதனால்தான் இன்றைக்கு நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறார். இதையே நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாற்றி அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதுதான் கனிகள். ஆகவே கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லவராகிய கடவுளே, வானமூமி படைத்தவரே, உம்முடைய வார்த்தைகள் அதிசயமானவைகள், உம்முடைய வல்லமைகள் அற்புதமானவைகள். ஆகவே ஆண்டவரே, இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் நிலைநிறுத்தினார்கள்,
அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் அநேகருக்கு புரோஜனமாயும் அநேக மக்களுக்கு உதவியாயும் இருக்க எங்களை பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, கல்வாரி திருச்சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் பெருக வேண்டும். இது அதே போலதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் இருக்கும். எல்லாரும் ஆண்டவரை இதை நடத்துகிற போதுகிற அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அநேகருக்கு உதவியும் தான தர்மங்களும். எல்லா மக்களும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டுவதற்கு எத்தனை புஸ்தகங்கள், எத்தனை பைபிள்கள், எத்தனை காரியங்கள் திடப்படுத்துகிறார், செயல்படுத்துகிறார். இப்படிதான் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். ஒரு சாட்சியாக நிற்கிறார். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் பெருக செய்யும், வளர செய்யும், கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாற்றும். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஆசீர்வதி, பலப்பட்டு இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.